அமைதியான இணக்க வாழ்வுக்கான கிங் ஹமத் குளோபல் சென்டரின் தலைவரான டாக்டர் ஷேக் அப்துல்லா பின் ஹமத் அல் கலீஃபா உலகளாவிய முன்னெடுப்பாக அமைதியான இணக்க வாழ்வுக்கான கிங் ஹமத் விருதை மாட்சிமை பொருந்திய மன்னர் ஹமத் பின் ஈசா அல் கலீஃபா நிறுவியதை பாராட்டினார். தேசிய சாசன நினைவிடத்தில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய டாக்டர் ஷேக் அப்துல்லா விருதின் மனிதாபிமான பரிமாணங்களை வலியுறுத்தினார். சமாதான இணக்க வாழ்வு கொண்ட பஹ்ரைனின் வெளிப்படையான கலாச்சாரங்களுக்கிடையேயான உரையாடல், வெறுப்புணர்வு மற்றும் தீவிரவாத நிராகரிப்பை நோக்கமாக கொண்ட பஹ்ரைனின் நீண்டகால பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை ஆகியவற்றை கொண்டு இந்த விருது வழங்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர் சந்திப்பில் திரு அப்துல்லா ஈசா அல்மனாய், டாக்டர் அல் சாதிக் ஒமர் கலாஃபுல்லா மற்றும் சுஷீல் முல்ஜிமால் ஆகியோரும் கலந்து கொண்டனர். டாக்டர் ஷேக் அப்துல்லா சமாதான இணக்க வாழ்வுக்கான கிங் ஹமத் குளோபல் சென்டரின் அறங்காவலர் குழுவின் மீது வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையை எடுத்துரைத்தார். இக்குழுவின் மேற்பார்வையில் நாகரிகங்கள், இணக்க வாழ்வு மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றுக்கு இடையேயான உரையாடலுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை இந்த விருது அங்கீகரிக்கும் என்றார். மாட்சிமை பொருந்திய மன்னரின் அனுசரணையுடன் நடைபெறும் விழாவில் வெற்றியாளர் நிதி வெகுமதி, பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை பெறுவார். குழுவின் தலைவர் அல்லது அவரது பிரதிநிதியால் தலைமை தாங்கப்படும் விருதுக்கான நடுவர் குழு சுதந்திரம், பாரபட்சமற்ற தன்மை மற்றும் நேர்மையுடன் கூடிய உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிபுணர்களை உள்ளடக்கியிருக்கும். தேர்வின் செயல்முறை அளவுகோல்களாக படைப்பாற்றல், புதுமை மற்றும் உலகளாவிய தாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் சமாதான இணக்க வாழ்வு மற்றும் மனித ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் அமையும். முடிவில் டாக்டர் ஷேக் அப்துல்லா அமைதி மற்றும் சகிப்புத்தன்மை கலாச்சாரத்தை ஊக்குவித்ததற்காக சட்டமன்ற அதிகாரம், ஊடகங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் குறிப்பாக வெளியுறவு அமைச்சகம் மற்றும் ராஜதந்திர பணிகளுக்கு நன்றி தெரிவித்தார். மாட்சிமை பொருந்திய மன்னரின் தொலைநோக்கு பார்வையை அடைவதற்கு மாட்சிமை பொருந்திய பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தின் வழிகாட்டுதலிலும் பஹ்ரைன் மத நல்லிணக்க கலங்கரை விளக்கமாகவும் கலாச்சார பரிமாற்றத்திற்கான மையமாகவும் உலகளாவிய அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என மையத்தின் நிலைப்பாட்டை அவர் உறுதி செய்தார். ஸ்டார் விஷன் தமிழ் செய்திகளுக்காக நிஷா பிரதீபன். வணக்கம்.